வணக்கம். இது வைகரை விருந்து. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். வெஜிடபிள் ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி, நறுக்கிய காய்கறிகள், நறுக்கிய வெங்காயம், கறிவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி தழை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, பச்சை பட்டாணி, மஞ்சள் தூள், கரம் மசாலா, உப்பு, மிளகாய் தூள், தாளிப்பதற்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசிப்பூ, மராட்டி மொட்டு இதெல்லாங்க. ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை 1 போட்டுக்கலாம், ஒரு பிரிஞ்சி இலை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், மராட்டி மொட்டு 1, அன்னாசிப்பூ 1 எல்லாம் போட்டு பொரிஞ்சதும் சோம்பு போட்டுக்கலாங்க. இதெல்லாம் பொரிஞ்சதும் கறிவேப்பிலை, புதினா 2 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 வெங்காயம் நீளமாக அறுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அதை வதக்கலாம். அதை வதங்கட்டும். அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம போய் இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாங்க. பூண்டு ஒரு 25-30 பல்லுங்க, இஞ்சி ஒரு 2 அங்குல துண்டு, பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கை. இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சுன்னா உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டை போட்டுக்கலாங்க. இது போட்டுட்டு நல்லா வதக்கலாங்க. இது வதங்க ரொம்ப சூப்பராக வாசனை வருங்க. நல்லா கமகமன்னு இருக்கும். அது நல்லா வதங்கினதும் 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 3 அறுத்து போட்டுக்கலாங்க, சின்னதாக. உப்பு போட்டுக்கலாங்க. மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் வதக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் சிறிதளவு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கலாங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற காய்கறிகளை போட்டுக்கலாம். ஒரு 7-8 பீன்ஸுங்க சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க. 2 கேரட் அதையும் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக முட்டைக்கோசுங்க. காலிஃப்ளவர் இருந்தால் அதுவும் போட்டுக்கலாங்க. என்கிட்ட காலிஃப்ளவர் இல்லை இன்றைக்கி, அதனால் நான் போடலை. பச்சை பட்டாணி போட்டுக்கலாங்க. இது வந்து உரித்து வச்ச பச்சை பட்டாணிங்க, அதனால் அதை நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். காஞ்ச பச்சை பட்டாணின்னா நீங்கள் வந்து அதை நைட்டே ஊற வச்சுக்கோங்க. இப்போ அரிசி போட்டுக்கலாங்க. இது வந்து நான் வீட்டுக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு
வச்சுருக்கிற புழுங்கல் அரிசி தாங்க இது. அரிசி போட்டுக்கிட்டு ஒரு கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாங்க. நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க நான். இந்த கப்பில் தான் ஒரு 1.25 டம்ளர், ஒரு 1.25 கப்பு அரிசி போட்டிருந்தேங்க. இப்போ இதுக்கு 2.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க. உப்பு பத்தலைங்க, அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். புதினா தழை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் ஊற்றினா ரொம்ப சூப்பராக இருக்குங்க காய் சாதத்துக்கு. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதை மூடி சிம்மில் 15 நிமிஷம் விட்டுக்கலாங்க. விசில் போட்டு 15 நிமிஷம் விடணுங்க. 15 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிட்டு ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் திறந்துக்கலாங்க. சூப்பரான கமகம மணத்துடன் அருமையான வெஜிடபிள் பிரியாணி ரெடிங்க. நீங்களே இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வைகரை விருந்து சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு கிடச்சிட்ருக்கோம். நன்றி, வணக்கம்.